வணக்கம். என்றும் 12 சிறுகதை. முதுமையிலும் இளமையாக தோற்றம் அளிப்பவர்களை பார்த்தால் இவர் கலியுக மார்க்கண்டேயர் என்பார்கள். மார்க்கண்டேயன் என்ற சிறுவனுக்கு 16 வயதில் இறப்பு என்று விதிக்கப்பட்டிருந்த வேளையில் சிவன் அருளால் அவன் தப்பி அத்துடன் என்றும் 16 வயது உடையவனாக இருக்கும் வரம் பெற்றான். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இக்கதையில் மார்க்கண்டேயனையும் முந்தி ஒரு சிறுவன் 12 வயது உடையவனாய் இருக்கும் மகிமை பெற்றுள்ளான். அவன்தான் சித்திரகுப்தன். யமதர்ம ராஜாவின் உதவியாளரான இவன் சிவன் அருள் பெற்ற தலம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஆதிமூலேஸ்வரர் கோயில். சித்திரகுப்தரின் பிறப்பு பற்றி பல கதைகள் உண்டு. அவற்றுள் ஒன்று இக்கதை. ஒரு சமயம் சித்திரகுப்தன் மனிதனாக பூமியில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் வசுதத்தன். தன் மகனுக்கு 12 வயதே ஆயுள் என்பதை அவன் பிறந்ததுமே தெரிந்து கொண்டான். இந்த விஷயம் எப்படியோ சித்திரகுப்தனுக்கும் தெரிய வந்தது. இறப்பு பற்றிய பயத்தில் உறைந்து போனான் சித்திரகுப்தன். அவனை தேற்றிய வசுதத்தன், சித்திரகுப்தா, நீ நம் ஊரில் இருக்கும் ஆதிமூலேஸ்வரர் பெருமாளை தரிசித்து வா. அவரை சரணடைந்தால் நீ மரணத்திலிருந்து தப்புவாய் என்றார். மேலும் அவரது தேவி அமிர்தவல்லி கருணை மிக்கவள். அவள் உன் மீது கரிசனம் கொண்டு உன்னை காப்பாற்றுவாள் என்றார். சித்திரகுப்தன் இருவரையும் வணங்கி உயிர் பிச்சை கேட்டான். ஆனாலும் யமதர்மன் அவரது கடமையை செய்ய வந்துவிட்டார். உடனே அம்பாளை அனுப்பி யமனை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டார் ஆதிமூலேஸ்வரர். அம்பாளும் யமனை திருப்பி அனுப்பி சித்திரகுப்தனை என்றும் 12 வயது உள்ளவனாக இருக்க அருள் பாலித்தாள். இளமையில் நோயின் பிடியில் சிக்கியுள்ள குழந்தைகளின் ஆயுள் விருத்திக்காகவும் முதுமையில் நிம்மதியாக வாழவும் இத்தலத்திற்கு சென்று வரலாம். நன்றி.